15/2/2026 சர்வ உலகத்தினுடைய சிவனுடைய அற்புதமான ராத்திரி, சிவன் ராத்திரி. பஞ்சபுத ஸ்தலத்தின் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திரு அண்ணாமலையாரின் பின்புறத்தில் அமைந்துள்ள முப்பெரும் சக்தி மகாசக்தி பத்ரகாளி அம்மன், துர்காதேவி அம்மன். முப்பெரும் சக்தியின் இரண்டாவது சக்தி அஷ்டபுஜ துர்காதேவி. முப்பெரும் சக்தியின் மூன்றாவது சக்தி மகாலட்சுமி. இப்பொழுது மகாசக்தி பத்ரகாளியிடத்திலும் நாம் அருளை பெறுவதற்கு முன்பாக சில விளக்கங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய நம்பர். ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. காலை 10:30 மணிக்கு. வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு ராகு காலத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு நல்ல ஓரையில் முப்பெரும் சக்திக்கு அபிஷேகம். சிங்கப்பூர் என் அன்புக்குரிய ராஜகுமார் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், மகாராணி மகம் சிம்ம ராசி, தர்ஷினி ஆயில்யம் கடகராசி, பர்வீன்குமார் கன்னிராசி உத்தராட நட்சத்திரம், பரணிக்குமார் மேசராசி பரணி நட்சத்திரம், கிரீஷ் மேசராசி பரணி நட்சத்திரம், லக்ஷணா மேசராசி பரணி நட்சத்திரம், எஸ்வின் கேட்டை நட்சத்திரம், சரஸ்வதி மிதுன ராசி, சரவணன் அண்டு ராமசாமி விருச்சிக ராசி, அருள்மொழி தேவ் சின்னவேலன் மிதுன ராசி, சிவபாலன் ராமசாமி மிதுன ராசி, பிரித்தி சிவபாலன் விசாக நட்சத்திரம், அகிலேஷ் சரவணன் கன்னிராசி, சிங்காரம் பூரம் நட்சத்திரம், கிருஷ்ணா திருவோண நட்சத்திரம், சாந்தி சிங்காரம் ரேவதி நட்சத்திரம், தியாகி புராட நட்சத்திரம், கரண்யா சிங்காரம் பூச நட்சத்திரம், அழகிரிசாமி கிருத்திகை நட்சத்திரம், பிரேமாவதி மூல நட்சத்திரம், சாந்தி அவிட்ட நட்சத்திரம். இதை சிங்கப்பூருடைய அருள் உள்ளங்களுக்கும் இந்திய நாட்டில் வாழும் மகாசக்தி பத்ரகாளி பக்தர்களுக்கும் உலகத்தில் வாழும் அனைத்து சக்தி பக்தர்களுக்கும் இப்போது அம்மன் திருவருளை நாம் பெறுவோமாக.